நேர்களுக்கு வணக்கம். அதாவது வார பத்திரிகை, பிரபலமான பத்திரிகையில் தலையங்கத்திலையும் சரி, முதல் பக்கத்தில் கவர் ஸ்டோரியாகவே நீங்கள் இந்த வார இஷ்யூவில் பார்த்துருப்பீங்க. ஆளும் கட்சியினுடைய மாப்பிள்ளையை சந்தித்த சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆளும் கட்சியினுடைய மாப்பிள்ளை யார் அப்படின்னா சபரீசன் அவர்களை சந்தித்த சீமான். ரகசிய சந்திப்பு கூட ஆலோசகர்கள் பலர், அதாவது சீமான் அவர்களுடைய நம்பிக்கை குறித்தான சில ஆலோசகர்கள் இருந்தாங்க. சில மணி நேரங்கள் நீடித்தது. அங்கே என்னெல்லாம் பேசப்பட்டது அப்படின்னும் அந்த பத்திரிகையில் செய்திகளாக வெளியாயிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோவை பதியிடுறோம். திடீரென்று தீவிரமாக நேரடியாக விஜய் அவர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து முடிச்சுட்டு லாரியில் அடிபட்டு தான் சாவ அப்படின்லாம் அவர் பேசிட்டு தான் இருந்தார். ஆனால் அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக இனி அதாவது சீமான் விஜய் மீதான தாக்குதல் பயணம் அரசியல் அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிறத நேற்றைய இந்த காணொளி காட்சி மூலிமா நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. அதை நம்மளே வீடியோவாக பதிவிட்டிருக்கோம். இப்போ நேரடியாக விஜய் அவர்களை இந்த அளவுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கார். இதன் பின்னணி இந்த சபரீசன் சீமான் அவர்களுடைய சந்திப்பின் பயனாக தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ ரொம்பவே ஆழமாக அழுத்தமாக எழுந்திருக்கிறது. வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் திமுக தலைவரும் தற்போதைய தமிழக முதல்வராகவும் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் ஒரு மரணம் நடைபெற்றது. அந்த மு.க. முத்து அவர்களுடைய அந்த இறப்பு செய்திக்கு சீமான் அவர்கள் போய் இரங்கல் தெரிவிக்கிறேன் அப்படின்றதுல அந்த இரங்கல் அன்று அதாவது இறுதி அஞ்சலி செலுத்துவாங்க இல்லையா, இரங்கல் நடந்ததுமே சரி, இறப்பு நடந்ததுமே சரி, அந்த இறுதி அஞ்சலி வரைக்குமே அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் போனாங்க. விஐபிகள் எல்லாருமே போனாங்க. அதாவது எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே போனாங்க. ஆனால் சீமான் அவர்கள் அதுக்கப்புறமா போய் வீட்டில் போய் தனியாக போய் சிஎம் அவர்களை சந்திக்கிறாரு. சில நிமிடங்கள் அந்த சந்திப்பு தொடருது. இந்த சந்திப்பிற்கு பிறகே சீமான் அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள், அதாவது திமுகவையும் திமுக குடும்பத்தையும் இந்த அளவுக்கு மோசமாக, எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்தில் வைகோ அவர்களும் சரி, அதிமுகவில் அந்த 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அதை விடையும் மோசமாக போய் விமர்சித்தவங்களில் முதன்மையானவர் சீமான் அவர்கள். அப்படிப்பட்ட சீமான் அவர்கள் எதற்காக போய் நேரடியாக சந்திக்கிறாரு? அப்படி இரங்கல் தெரிவிக்கணும்னா அப்படி கூட அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இல்லை இறுதி அஞ்சலி நடத்துகிற நிகழ்வில் அந்த மாதிரியான சந்திப்புகளில் போய் கலந்துருக்கலாமே. அப்படி இது பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் போய் சந்திக்கிறது அப்படிங்கிறது சில மணி நேரங்கள் அந்த மீட்டிங்கும் தொடருது. அப்படிங்கும்போது அப்போ கண்டிப்பாக அரசியல் பேசியிருப்பாரு. அப்போ திமுகவோடு சமரச பேச்சுவார்த்தைக்கு தன்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு அவர் ரெடி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் கிளம்புச்சு. இது முதல் விமர்சனம், அதாவது திமுக சீமான் அவர்களுக்கு தொடர்பான. இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னதாக இந்த சந்திப்பு சபரீசன் அவர்களும் சீமான் அவர்களும் சந்தித்த இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இதில் சில மணி நேரங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சீமான் அவர்களுடைய நம்பிக்கைக்கு உருத்தான அரசியல் ஆலோசகர்களாக அவர் கருதக்கூடிய சிலர் மட்டும்தான் சீமான் அவரோட போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பில் பல சமரசங்கள், சீமானுக்கு இப்போ எழுந்திருக்கக்கூடிய பர்சனலாக நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அரசியல் சார்பாக அவருடைய இப்போதைய எண்டு அப்படிங்கிறது அதிமுகவோட நிலைமை தான் சீமான் அவர்களுக்கும். ஆனால் அதிமுகவினுடைய ஓட் பேங்க் பெருசு, அவங்க பலமுறை ஆட்சி செய்தவர்கள். ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ந்து போட்டி போட்டுட்ருக்காரு 10 வருடமாக. ஆனால் இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத, தொடர்ந்து தோல்விகளையே கண்டு கொண்டு இருக்கக்கூடிய, டெபாசிட் இழப்பு போன்ற சம்பவங்களிலேயே தொடரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. இதனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, ஒரு சுணக்கம் வரும் இல்லையா. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனது இல்லை 5 வருடம் கூட பரவாயில்ல, தொடர்ந்து 12 வருடமாக தொடர் தோல்விகளையே சந்திச்சுட்டு இருந்து செலவுகளை போட்டு தன்னுடைய உழைப்பை, நேரத்தை, வாழ்க்கையை அங்கேயே தொலைச்சிட்டு வெற்றிங்கிற விஷயமே எடுபடலை. அப்படிங்கும்போது கண்டிப்பாக சுணக்கம் ஏற்படும். இந்த முறை இன்னொரு சவால் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்திருக்கார். முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி திடீரென்று தீவிரமாக நேரடியாக விஜய் அவர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். தொடர்ந்து முடிச்சுட்டு லாரியில் அடிபட்டு தான் சாவ அப்படின்லாம் அவர் பேசிட்டு தான் இருந்தார். ஆனால் அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக இனி அதாவது சீமான்
விஜய் சீமான் விஜய் மீதான தாக்குதல் பயணம் அரசியல் அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிறத நேற்றைய இந்த காணொளி காட்சி மூலிமா நீங்க வந்து நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. அதை நம்மளே வந்து வீடியோவா பதிவிட்டிருக்கோம். நேரடியா வர 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 வரன்ற ஓட்டா வேட்டான்னு பட டயலாக் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்ன சனிக்கிழமை வருவேன்னா நீ என்ன பிக் பாஸா இல்ல வந்து வித்த காட்ட வரியா, வித்த பாக்குறதா எங்க ஆள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நேரடியா பேச ஆரம்பிச்சாரு. ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கேள்விக்குனால பதில் சொல்ல முடிஞ்சிருக்கா அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம பெரியாரை வச்சுக்கிற, அம்பேத்கரை வச்சுக்கிற, எல்லாரையும் வச்சுக்கிற, பெரியார் என்ன பண்ணார்? 10 நிமிஷம் உன்னால பேச முடியுமா? அதிமுகவை எதிர்க்கிற, திமுகவை எதிர்க்கிற, ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், அவங்கள முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற, அடுத்தவனை அழிக்கிறது தான் நீ வந்திருக்கியா? அப்ப திமுகவை முடிச்சு கட்டணும், அதிமுகவை முடிச்சு கட்டணும், ஆனா அண்ணாவையும் வச்சுப்பேன், எம்ஜிஆரையும் வச்சுப்பேன், நீ முதல்ல திரும்பி நில்லு, திரும்பி போ அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்பீச் வந்து என்ன சிரிப்பு வந்தா கூட இப்ப நேரடியாக விஜய் அவர்களை இந்த அளவுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கார். இதன் பின்னணி இந்த சபரீசன் சீமான் அவர்களுடைய சந்திப்பின் பயனாதான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்ப வந்து ரொம்பவே ஆழமா அழுத்தமாக எழுந்திருக்கிறது. அந்த சந்திப்புல பேசப்பட்டது என்ன அப்படின்னா, இப்ப விஜய் அவர்களும் வந்துட்டார். சீமான் அவர்கள் ஒரு சில மாதங்களாவே சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, என்னை விட 1% வாக்கு நீ அதிகமா எடுத்துரு பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு 2-3 மேடைகள்ல சொல்லிட்டார். அப்போ அந்த நிர்பந்தத்துல இருக்கார். அதையெல்லாம் தாண்டி சுணக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அவங்களையும் உற்சாகம் ஊட்டணும் அப்படிங்கிறதுனால இந்த முறை 1-2 எம்எல்ஏவாவது ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போயிடணும். அட்லீஸ்ட் யாருமே ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, தான் ஒருத்தனாவது ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போயிடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்ல சீமான் இருக்கிறார். முடிவெடுத்து விட்டார். இப்படிதான் நம்ம போகணும். இந்த தேர்தலில், இந்த 2026 தேர்தலில் நம்மளுடைய பாதை இப்படிதான் இருக்கணும், இதை நோக்கி போகணும், இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், யார்கிட்டையெல்லாம் சமரசம் பேசணும், எல்லா கட்சி தலைவர்கள்கிட்டயுமே வெற்றிக்கு நான் ஜெயிக்கணும், இதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இறங்க ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது அந்த ஜூவி கட்டுரையினுடைய கருத்தாக இருக்கு. இந்த சந்திப்புல இதுதான் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு வெளியாகிருக்கு. திமுகவிற்கு சீமான் அவர்களிடத்துல இருந்து என்ன தேவை இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் இறங்கியிருக்காரு, அவர் சுற்றுப்பயணம் போறாரு, தொடர்ந்து திமுகவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கொள்கை பேசல, கருத்து பேசல. தற்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தமிழக பிரச்சனைகள் என்ன, தேர்தலில் வெற்றி பெறணும், தேர்தல் எப்படி நடக்குது, ஜனநாயக முறைகள் பின்பற்றுவது இல்லை, ஓட்சோர் வாக்கு திருட்டு நடக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் போயிட்டு இருக்கு. இதை பத்தி எதை பத்தியும் பேசுறது கிடையாது விஜய் அவர்கள். எதனா பிரச்சனைனா ஒரு அறிக்கை விடுறது, அதுவும் செலக்டிவா தான் விடுறது, இப்படிதான் விட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் கூட கருத்து தேவையில்லை, கொள்கை தேவையில்லை, தளபதின்னு அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் வந்துருது. இந்த வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா இல்லையான்னு இந்த தேர்தலை வச்சுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கும்போது விஜய் அவர்களை எதிர்க்கணும். டைரக்டா உதயநிதி அவர்கள் எதிர்க்க முடியாது, துணை முதலமைச்சரா இருக்கார். அப்படிங்கும்போது டைரக்டா விஜய் பேர் வச்சு பேச முடியாது. அப்படிங்கும்போது விஜய் அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கவும், விஜய் அவர்களை இந்த மாதிரியான சீமான் அவர்கள் நேற்றைக்கு பேசியது போல பேசுவதற்கும் சீமான் அவர்கள் தேவைப்படுறார். ஒப்பனா சொல்லணும் என்னன்னா, விஜய் அவர்களை அடிப்பதற்கு சீமான் தேவைப்படுறார் இந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு. இப்படிப்பட்ட சமரசங்கள் தான் 2 பேர் இடத்துலையும் பேசப்பட்டது. பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இனி வந்து சீமான் அவர்கள் விஜய் அவர்களை நேரடியா டைரக்டா அட்டாக் பண்ணுவாரு. இந்த தேர்தல் முழுக்க அவருடைய பாதை விஜய் வெஸ் சீமான் அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே பல முறை அவருடைய ஸ்டைலில் சொல்லிட்டாரு, கொள்கை கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் தான் போட்டி, அணில்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாரு. நேற்றைக்கு கூட சிங்கம் வேட்டையாட போகிற அந்த கதையும் நேற்றைக்கும் பேசியிருந்தாரு. ஸோ அதனால் இனி வந்து தேர்தல் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. விஜய் அவர்கள் நாளைக்கு சுற்றுப்பயணத்தை நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகிறாரு. இனி கவுண்டர் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் அதிமுக தலைவர் போயிட்டுருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் திமுக சார்பாக போய்கிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு, சீமான் அவர்கள் பேச போறாரு, தேமுதிக பிரேமலதா போய்கிட்டு இருக்காங்க. அரசியல் வந்து இன்னும் 8 மாசம் இருந்தாலும் தேர்தலுக்கு இப்பயே களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனிமே தினம்தோறும் நம்ம பரபரப்பான செய்திகளோட பேச இருக்கோம் அப்படிங்கிறது இதன் மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.